பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு பிரியலாத காரியங்களை பொல்லாத காரியங்களை செய்யும் பொழுது பல இடத்துல சிதறி கிடக்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாரு, இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த லைஃப் இல்ல அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு உலர்ந்த எலும்புகள் மத்தியில கொண்டு போய் இது உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கான வார்த்தை கொடுக்கிறாரு. என்னன்னா, அவரோட பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோமா, உயிரடைந்து மகாசேனையா காலூன்றி நம்ம அவருக்காக வைராக்கியமா வாழ்கிற நாட்களும் நிச்சயமா என்ன பண்ணும், நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாள் வரும். அது வரைக்கும் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.